Hello everyone. இந்த வீடியோல CMA ஃபைனல்ல ஒரு புது டாபிக் ஆட் பண்றாங்க பேப்பர் 15ல. பேப்பர் 15 டைரக்ட் டாக்ஸ் லாஸ் அண்ட் இன்டர்நேஷனல் டாக்ஸேஷன். இந்த பேப்பர்ல டாக்ஸ் ஆடிட் அப்படிங்கிற ஒரு புது டாபிக்கை ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ சிலபஸில் டாக்ஸ் ஆடிட் இன்க்ளூட் ஆகிருக்கு. இது டிசம்பர் 2025 எக்ஸாம்ல இருந்து அப்ளிகபிள். இது இன்ஸ்டியூட்டில் ஸ்பெசிஃபிக்காக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இன்ஸ்டியூட்டில் எந்த இடத்துல அந்த சப்ளிமெண்ட்ரி கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த சப்ளிமெண்ட்ரியில் என்னென்னலாம் இருக்குது எல்லாமே நம்ம டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஒரு ப்ராக்டிஸிங் CMA டாக்ஸ் ஆடிட்டும் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம இன்ஸ்டியூட்டில் நிறையாவே ஸ்டெப்ஸ் எடுக்கிறாங்க. இதை பற்றி நமக்கு ஏற்கனவே தெரியும். இப்போ டாக்ஸ் ஆடிட்டுங்கிற இந்த சிலபஸில், தட் இஸ் DT சிலபஸில் டாக்ஸ் ஆடிட்டுங்கிற இந்த ஒரு பர்டிகுலர் மாடியூலும் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது டிசம்பர் 2025 எக்ஸாம்லேருந்து அப்ளிகபிள். அப்படிங்கிறப்ப டாக்ஸ் ஆடிட்னா என்ன, அது யாருக்கு அப்ளிகபிள், ஸோ இந்த டாக்ஸ் ஆடிட் பார்க்கும்போது எந்தெந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் கன்சிடர் பண்ணிக்கணும், என்னென்ன ஃபார்ம் எல்லாம் ஒரு ஆடிட்டர் டாக்ஸ் ஆடிட்டர் ஃபில் பண்ணணும், எல்லாமே இதில் டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. ஸோ டிசம்பர் 2025 எக்ஸாமில் இருந்து இது அப்ளிகபிள். அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக இதில் ஒரு கொஸ்டின் நம்ம எதிர்பார்க்க முடியும். டிசம்பர் 2025ல் ஷியோராக டாக்ஸ் ஆடிட்லேருந்து ஒரு கொஸ்டின் வரும். மினிமம் 7 மார்க்ஸுக்கு இதை நம்ம கொஸ்டின் எதிர்பார்க்கலாம். இந்த டாக்ஸ் ஆடிட்டுங்கிற இந்த டாப்பிக்கை பற்றி இன்ஸ்டியூட்டில் ஒரு மெட்டீரியலை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதுவுமே இப்போ நம்ம பார்க்கலாம். அதில் என்னென்ன கொடுத்துருக்காங்க, அந்த ஃபார்மில் என்னென்ன டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணணும், அண்ட் இது ரிலேட்டடாக ஒரு 5 இல்லஸ்ட்ரேஷன்ஸ் கிட்டவும் கொடுத்துருக்காங்க. ஸோ டேரெக்டாக தியரி பார்ட்டில் கேட்டாலும் ஓகே, அல்லது இல்லஸ்ட்ரேஷன் வைஸ் அந்த டாக்ஸ் ஆடிட் ரிப்போர்ட் எப்படி ஃபர்னிஷ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டாலும் ரொம்ப ஈஸியாக நம்ம இதில் மார்க் ஸ்கோர் பண்ணலாம். ஸோ இதை பற்றின ஒரு அவுட்லைன், தட் இஸ் ஒரு ஓவர்வியூன்னு சொல்லலாம். டாக்ஸ் ஆடிட்னா என்ன, அதில் என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற இந்த சப்ளிமெண்ட்ரியை ஜஸ்ட் ஒரு ஓவர்வியூ மட்டும் நம்ம இங்கே பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு இதான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நோட்டிஃபிகேஷனும் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. டெலகிராம் இன்ஸ்டாவில் இன்னும் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க, லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இப்போ நம்ம CMA இன்ஸ்டியூட் சைட்டுக்கு போகிறோம். இதில் ஸ்டூடெண்ட்ஸ் டேபு, இதில் கோர்சஸ்ஸு, இந்த கோர்சஸை கிளிக் பண்ணுறப்ப கீழே ஸ்டடி மெட்டீரியல் எல்லாமே வரும். இதில் சப்ளிமெண்ட்ரி ஃபார் டிசம்பர் 2025 டேர்ம் ஆஃப் எக்ஸாமினேஷன் இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணிங்கன்னா இதில் சப்ளிமெண்ட்ரி அப்படிங்கும்போது லா அண்டு டேக்ஸு இதிலெல்லாம் என்னென்ன சேஞ்சஸ் இருக்கும் டிசம்பர் 2025 எக்ஸாமுக்கு அதை இன்ஸ்டியூட்டில் ரிலீஸ் பண்ணுவாங்க. 1 by 1 ரிலீஸ் பண்ணுவாங்க. பட் இப்போ ரிலீஸ் ஆகிருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, டிசம்பர் 2025 டேர்ம் எக்ஸாமினேஷனுக்கு நியூலி இன்சர்ட்டட் டேக்ஸ் ஆடிட் பேப்பர் 15ல் இன்சர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை கிளிக் பண்ணினோம்னா இந்த டீட்டெயில்டு PDF நமக்கு இங்கே கிடைக்குது. ஸோ பேப்பர் 15ல் புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க டாக்ஸ் ஆடிட், டைரக்ட் டாக்ஸ் லாஸ் அண்ட் இன்டர்நேஷனல் டாக்ஸேஷன். இது அப்ளிகபிள் ஃப்ரம் டிசம்பர் 2025 டேர்ம் ஆஃப் எக்ஸாமினேஷன் ஆன்வர்ட்ஸுங்கிறதும் ஸ்பெசிஃபிக்காக கொடுத்துட்டாங்க. ஸோ டிசம்பர் 2025 டேர்மில் இருந்து இந்த டாபிக் அப்ளிகபிள் அப்படின்னு சொல்லும்போது டிசம்பர் 2025 எக்ஸாமில் கண்டிப்பாக அதிலேருந்து கொஸ்டின் வரும். ஸோ கொஸ்டின் அப்படிங்கிறப்ப ஒரு MCQவாக கேட்டிருக்கலாம். MCQங்கிறப்ப 2 மார்க்ஸில் வரலாம், அதில் 2-3 MCQவாகவும் இருக்கலாம். அதர்வைஸ் டிஸ்கிரிப்டிவ் பார்ட் Bயில் பார்க்குறப்ப 7 மார்க் கொஸ்டின் கேட்குறாங்கல்ல, அதில் ஒரு 7 மார்க்காவோ அல்லது அந்த 7 மார்க்கில் ஒரு சப்டிவிஷனாக 3 or 4 மார்க்ஸ் 5 மார்க்ஸ்லேயும் கேட்கலாம். ஸோ இது கண்டிப்பாக எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய ஒரு கொஸ்டினாக நம்ம வச்சுக்கலாம். இது ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு டாபிக் தான். டோட்டலாக அதில் 53 பேஜஸ் கிட்ட கொடுத்துருக்காங்க. பட் 53 பேஜஸ்லேயும் நமக்கு ரொம்ப டீட்டெயில்டாக படிக்கிற மாதிரி இருக்காது. உள்ளுக்குள்ள என்னென்ன ஃபார்மு, தட் இஸ் டாக்ஸ் ஆடிட் ரிப்போர்ட்டில் என்னென்ன ஃபார்ம், அந்த ஃபார்மில் என்னென்ன பர்டிகுலர்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். இது இன்டரில் நீங்கள் DTக்கு படிச்சிருப்பீங்களா, ப்ராஃபிட் அண்ட் கெயின்ஸ் ஃப்ரம் பிஸ்னஸ் ஆர் ப்ரொஃபஷன், PGBPன்னு மொரார்லஸ் அது மொத்த டாபிக்ஸு. அப்புறம் இங்கே CMA ஃபைனலில் நீங்கள் படிக்கிற எல்லா டாப்பிக்குமே அதுக்குள்ளே கவர் ஆகி வரும். அந்த டாக்ஸ் ஆடிட் ரிப்போர்ட்டில் நம்ம என்னென்ன பாயிண்ட்லாம் மென்ஷன் பண்ணணும் அஸ் அ டாக்ஸ் ஆடிட்டர் அப்படிங்கிற மாதிரி வரும். ஸோ இது ஒரு ஓவர்வியூ பார்ப்போம். ஃபஸ்ட்டு டாக்ஸ் ஆடிட்னா என்ன அப்படிங்கிறத பற்றி ஒரு இன்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. டாக்ஸ் ஆடிட்டுங்கிறது செக்ஷன் 44AB. இது ஏற்கனவே இன்டரில் PGBP சாப்டர் படிக்கிறப்பவே நமக்கு எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்சது தான். ஸோ அந்த டாக்ஸ் ஆடிட்னா என்ன அப்படிங்கிறத இங்கே சொல்கிறாங்க. அதில் என்னென்ன ஃபார்ம் கொடுக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அடுத்தது லீகல் ஃப்ரேம் ஒர்க் அப்படிங்கிறப்ப இந்த ப்ரொவிஷன்ஸை எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. யாருக்கெல்லாம் யாருடைய அக்கௌண்ட்ஸ் எல்லாம் டாக்ஸ் ஆடிட் பண்ணணும், ஆடிட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் ஆஃப் சர்டன் பர்சன்ஸ் கேரிங் ஆன் பிஸ்னஸ் ஆஃப் ப்ரொஃபஷன், இதுதான் செக்ஷன் 44EBயில் சொல்கிறாங்க. இதில் 5 கேட்டகரிஸ் வரும். கேட்டகரி A இது வந்து பிஸ்னஸ் யார் நடத்துகிறாங்க அவங்களுடைய ப்ரிவிஷன், அதாவது அவங்களுடைய க்ரைட்டீரியா, இந்த க்ரைட்டீரியா இருந்தது அப்படின்னா இவங்களுக்கு டாக்ஸ் ஆடிட் வரும் அப்படிங்கிற மாதிரி. அண்டு ப்ரொஃபஷன் நடத்தக்கூடிய பர்சன் ப்ரொஃபஷனல்ஸ்க்கு. அண்ட் தென் பிஸ்னஸ்லேயே பார்க்கும்போது
ப்ரிசம்டிவ் டாக்ஸேஷன் அதை அடாப்ட் பண்ணுறவங்களுக்கு இந்த மாதிரி ABCDE அப்படின்னு 5 கேட்டகரி பிரிச்சிருப்பாங்க யார் யாருக்கெல்லாம் டேக்ஸ் ஆடிட் அப்ளிகபிள்ங்கிறது. ஸோ இந்த ப்ரொவிஷன்ஸாக ஃபஸ்ட்டு கொடுக்குறாங்க. ஸோ படிக்கிறப்ப முதல்ல இந்த பாயிண்ட் எல்லாத்தையுமே நீங்கள் ரீகேப் பண்ணுற மாதிரி தான் இருக்கும், ஏற்கனவே இன்டரில் படித்தது. ஸோ அதை ரீகேப் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்தது செக்ஷன் 44AD ப்ரிசம்டிவ் டாக்ஸேஷன், அதுக்கான ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸ் அதை கொடுத்துருக்காங்க. எல்லாமே நம்ம மொரார்லெஸ் ரிவிஷன் பண்ணுற மாதிரியே தான் இருக்கும். இப்போ பார்த்த இந்த ப்ரொவிஷன்ஸ் எல்லாத்தையுமே அனலைசிஸ் அப்படிங்கிறது டீட்டெயில்டாக கொடுக்குறாங்க. மேலே இப்போ நம்ம பார்த்தோம்ல, இந்த ப்ரொவிஷன்ஸை டீட்டெயில்டாக அனலைசிஸ் பண்ணுறாங்க. 5 கேட்டகரி பர்சன்ஸ் பார்த்தோம், யார் யாருக்கெல்லாம் டேக்ஸ் ஆடிட் அப்ளிகபிள் அப்படின்னு. அந்த 5 கேட்டகரியும் தனித்தனியாக கொண்டு வராங்க. ஃபஸ்ட்டு பிஸ்னஸ் நடத்துகிற பர்சன் அப்படிங்கிறப்ப அதுக்குள்ள கண்டிஷன் என்ன, அதில் எக்ஸப்ஷன்ஸ் என்னென்ன, யார் யாருக்கெல்லாம் டேக்ஸ் ஆடிட் வராது அப்படிங்கிற அந்த எக்ஸப்ஷன். அண்ட் தென் அடுத்தது பாயிண்ட் நம்பர் 2 ப்ரொஃபஷன் நடத்தக்கூடிய பர்சன் அப்படின்னு பார்த்தோம்ல. மொத்தம் 5 கேட்டகரி A to E வரைக்கும் பார்த்தோம். இங்கே 1 2 3 4 5ன்னு 5 கேட்டகரியாக பிரிக்கிறாங்க. ஸோ அந்த 5 கேட்டகரியுமே திருப்பி சொல்லும்போது அதில் கண்டிஷன் என்ன சாட்டிஸ்ஃபை பண்ணினா அவங்களுக்கு டேக்ஸ் ஆடிட் வரும், பட் எப்போ எக்ஸப்ஷன் உண்டு டேக்ஸ் ஆடிட் இல்லாமல் இருக்கும் அப்படிங்கிறதையும் இங்கே சொல்கிறாங்க. இப்போ கேட்டகரி C, தட் இஸ் மேலே சின்னு பார்த்தது இங்கே 3, 44AE 44BB அந்த மாதிரி இது ஃபாலோ பண்ணுறாங்க. அடுத்து 44ADA இது கேட்டகரி 4 அண்ட் கேட்டகரி 5ல் இந்த 5 கேட்டகரியும் திருப்பி அனலைசிஸ் பண்ணி கொடுக்குறாங்க. அடுத்தது டெஃபினேஷன், பிஸ்னஸ்னால் என்ன, ப்ரொஃபஷன்னா என்ன அப்படிங்கிறத பற்றி ஒரு டீட்டெயில்டு எக்ஸ்ப்ளனேஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க. எதெல்லாம் பிஸ்னஸில் இன்க்ளூடட், எதெல்லாம் ப்ரொஃபஷனில் இன்க்ளூடட், அண்ட் ஒகேஷன்னா என்ன, இந்த மாதிரி எல்லா பாயிண்ட்டுமே இதில் திருப்பி கொடுத்துருக்காங்க. அடுத்தது டோட்டல் சேல்ஸு, டேர்ன் ஓவர், கிராஸ் ரிசீப்ட்ஸ். ஆக்சுவலாக செக்ஷன் 44AB அப்படின்னு சொல்கிறப்ப அது க்ரைட்டீரியா, அந்த த்ரெஷ்ஹோல்டு லிமிட் எவ்வளவு இருந்தால் டேக்ஸ் ஆடிட் அப்ளிகேபிள் அப்படின்னு பார்க்கும்போது அங்கே டோட்டல் சேல்ஸு, டேர்ன் ஓவர், கிராஸ் ரிசிப்ட்ஸுங்கிற டேர்மை யூஸ் பண்ணுவோம். அப்போ அதை இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. பிஸ்னஸ்னால் என்ன, ப்ரொஃபஷன்னா என்ன, டோட்டல் சேல்ஸு, டேர்ன் ஓவர், கிராஸ் ரிசிப்ட்ஸ் அப்படின்னு சொல்லி 1 by 1 அது எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணி இந்த பேஜஸில் கொடுத்துருக்காங்க. அடுத்தது இந்த சேல்ஸில் எதெல்லாம் எப்படி ட்ரீட்மெண்ட் பண்ணணும், ட்ரேட் டிஸ்கவுண்ட்டு, டேர்ன் ஓவர் டிஸ்கவுண்ட்டு, இது எல்லாமே டேர்ன் ஓவரில் இன்க்ளூட் பண்ணணுமா எக்ஸ்க்ளூட் பண்ணணுமா அப்படிங்கிறது ஒரு டேப்லெட் காலமாக கொடுத்துருக்காங்க. இப்போ டேர்ன் ஓவருக்கு அடுத்தது கிராஸ் ரிசிப்ட்ஸ்னால் என்ன, ஸோ இந்த கிராஸ் ரிசிப்ட்ஸில் எதெல்லாம் சேராது, எதெல்லாம் இன்க்ளூட் ஆகாது, இதை பற்றி தான் ஒரு 13 பேஜஸ் கிட்ட டீட்டெயில்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ டேக்ஸ் ஆடிட் யார் யாருக்கு அப்ளிகபிள், என்னென்ன கேட்டகரி அவங்களுக்குலாம் டேக்ஸ் ஆடிட் அப்ளிகபிள், அது அப்புறமா அனலைசிஸ் பண்ணி யார் யாருக்கெல்லாம் அப்ளிகபிளோ அதில் எக்ஸப்ஷன் என்னென்னலாம் வரும் அப்படிங்கிறதும் கொடுத்துட்டு, பிஸ்னஸ்னால் என்ன, ப்ரொஃபஷன்னா என்ன, டோட்டல் சேல்ஸு, டேர்ன் ஓவர், கிராஸ் ரிசிப்ட்ஸ்னால் என்ன, எதெல்லாம் இன்க்ளூட் பண்ணணும் எக்ஸ்க்ளூட் பண்ணணும்னு ஃபஸ்ட்டு இதெல்லாம் படிச்சிட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியாக நம்ம ஒரு 25% கவர் பண்ண மாதிரி ஆகிடும். அடுத்தது ஆடிட் ரிப்போர்ட், இதுதான் மேஜரான பார்ட்டு. ஆடிட் ரிப்போர்ட், டேக்ஸ் ஆடிட் ரிப்போர்ட், இது என்னென்ன ஃபார்ம் ஃபைல் பண்ணணும், ஃபார்ம் 3CA + 3CD பண்ணணும், அப்படி இல்லைன்னா ஃபார்ம் 3CB + ஃபார்ம் 3CD பண்ணணும். ஸோ இது எந்தெந்த கேட்டகரி பர்சனுக்கு எந்த ஃபார்ம் ஆடிட் ரிப்போர்ட் அப்ளிகபிள். இப்போ வேறு ஏதாவது ஒரு ஆக்ட்லேயோ லாலேயோ ஒரு பர்சனுடைய அக்கௌண்ட்ஸை ஆடிட் பார்க்க வேண்டியது இருந்ததுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் கம்பெனி லா அந்த மாதிரி ஆடிட் பார்க்க வேண்டியது இருந்ததுன்னா, அந்த கேஸில் டேக்ஸ் ஆடிட்டுக்கான ரிப்போர்ட்டில் ஃபார்ம் 3CAவும் 3CDயும் அனெக்ஸ் பண்ணணும். இந்த ரெண்டு ஃபார்ம்லேயும் டேக்ஸ் ஆடிட் ரிப்போர்ட் இருக்கணும். ஒருவேளை அசசி வேறு எந்த ஆக்ட்லேயும் ஆடிட் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை, அவருடைய அக்கௌண்ட்ஸை வேறு எந்த ஒரு ஆக்ட்லேயும், தட் இஸ் இன்கம் டேக்ஸ் ஆக்டை தவிர வேறு எந்த ஒரு ஆக்ட்லேயோ லாலேயோ அவருடைய அக்கௌண்ட்ஸை ஆடிட் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னா ஃபார்ம் 3CBயும் 3CDயும் அவங்க தட் இஸ் டேக்ஸ் ஆடிட்டர் இந்த ரெண்டு ஃபார்மும் கொடுக்கணும். ஸோ இப்போ ஃபார்ம் 3CA + 3CD இது வேறு ஆக்டில் அவங்களுக்கு ஆடிட் பார்க்க வேண்டியது இருந்ததுன்னா, பட் வேறு ஆக்ட் எதுலேயும் ஆடிட் பார்க்க வேண்டாத ஒரு அசஸியாக இருந்தாங்கன்னா, ஒன்லி இன்கம் டேக்ஸ் ஆடிட் மட்டும்தான் பண்ண வேண்டியது இருந்தால் அங்கே அவங்களுக்கான டேக்ஸ் ஆடிட் ரிப்போர்ட் ஃபார்ம் 3CB + 3CD இருக்கும். ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு இங்கே கொடுக்குறாங்க. அடுத்தது எந்த மோடில் ஆடிட் ரிப்போர்ட் சப்மிட் பண்ணணும், ஒருவேளை அக்கௌண்ட்ஸ் ஆடிட் பார்க்காம இருந்தால் அதுக்கான பெனல்ட்டி என்ன வரும், ஸோ அதெல்லாமே இங்கே 271B இதெல்லாமே CMA ஃபைனல் சிலபஸில் உங்களுக்கு ஆல்ரெடி கவர் ஆனது தான், பெனல்ட்டி ப்ராசிக்யூஷன்ஸ் அந்த சாப்டரில். ஸோ அதெல்லாமே திருப்பியும் இங்கே ஒரு பாயிண்ட் நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும். இப்போ ஃபார்ம் 3CA அண்ட் 3CB யார் யாருக்கு அப்ளிகபிள் அப்படின்னா அகெயின் இதே ப்ரொவிஷன் தான் வருது. அதுக்கடுத்தது முக்கியமான ஒரு டேப்லெட் காலம் ஃபார்ம் 3CAக்கும் ஃபார்ம் 3CBக்கும் இருக்கக்கூடிய கம்பேரிசன். ஸோ த மெயின் டிஃபரன்சஸ், இது ரெண்டுக்குமான டிஃபரன்சஸ் அதை ஒரு டேப்லெட் காலமில் கொடுத்துருக்காங்க.
ஸோ இதை பார்த்துட்டோம் அப்படின்னா அடுத்தது டேக்ஸ் ஆடிட் ரிப்போர்ட்டை ரிவைஸ் பண்ண முடியுமா அப்படிங்கிற ப்ரொவிஷனை சொல்கிறாங்க. டேக்ஸ் ஆடிட் ரிப்போர்ட்டை ரிவைஸ் பண்ணலாமா, எத்தனை தடவை ரிவைஸ் பண்ணலாம், அதுக்கான டைம் லிமிட் என்ன அப்படிங்கிறது இங்கே கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட்டு ஃபார்ம் 3CD. இந்த ஃபார்ம் 3CD அப்படின்னா இதை ஸ்டேட்மெண்ட் ஆஃப் பர்டிகுலர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸ்டேட்மெண்ட் ஆஃப் பர்டிகுலர்ஸ் இதில் ஃபார்ம் 3CAவோட அல்லது ஃபார்ம் 3CBயோட இந்த 3CDயும் சேர்த்து டேக்ஸ் ஆடிட்டும் ஃபர்னிஷ் பண்ணணும். ஸோ இதில் அவருடைய ஃபைண்டிங்ஸ், ஆடிட்டர் நீட்ஸ் டு சப்மிட் த ஆடிட் ஃபைண்டிங்ஸ் இந்த ஆடிட் ரிப்போர்ட் த்ரூ த ஃபார்ம் 3CD. இதில் பார்த்திங்கன்னா 44 கிளாஸஸ் இருக்குது. அதுதான் இப்போ பின்னாடி வரக்கூடிய பேஜஸ் எல்லாத்துலேயுமே இருக்குது. ஸோ அது டிடியுடைய ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே திருப்பி நம்ம ஒன் டைம் பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ இந்த 44 கிளாஸஸ் அப்படிங்கிறதுல எந்தெந்த செக்ஷனில் இருந்து எந்தெந்த ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் இந்த கிளாஸஸில் ஆடிட்டர் ரிப்போர்ட் பண்ணுறாரு அப்படிங்கிறத டீட்டெயிலாக இருக்கும். இதில் 2 பார்ட்டாக பிரிக்கிறாங்க. இந்த டோட்டல் 44 கிளாஸஸை பார்ட் ஏ பார்ட் பின்னு 2 டிவிஷனாக பிரிக்கிறாங்க. பார்ட் ஏல அசஸியை பற்றின பேசிக் ஃபேக்சுவல் டீட்டெயில்ஸ் இருக்கும். பார்ட் பியில் இன்கம் டேக்ஸ் ஆக்டில் சொல்லியிருக்கிற ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் அசஸி கம்ப்ளை பண்ணியிருக்காரா அப்படிங்கிறத பற்றி பார்ட் பியில் சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த 44 கிளாஸஸ்லேயும் ஆடிட்டர் எதை பற்றி ரிப்போர்ட் பண்ணணும்? டேக்ஸ் ஆடிட்டர் ஒரு அசஸியுடைய ஃபைனான்ஷியல் அண்டு கம்ப்ளையன்ஸ் ஆஸ்பெக்ட்ஸ் ரிலேட்டடான ரிப்போர்ட்டை கொடுக்குறாரு. அதில் டிடக்ஷன்ஸ், பேமெண்ட்டு, அப்புறம் டிடிஎஸ் டிசிஎஸ் எப்படி அவங்க டிடெக்ட் பண்ணியிருக்காங்களா, கலெக்ட் பண்ணியிருக்காங்களா, அதை டெபாசிட் பண்ணியிருக்காங்களா, அப்புறம் லோன் அல்லது டெபாசிட்டோடைய டீட்டெயில்ஸு அண்ட் ரிலேட்டட் பார்ட்டி டிரான்சாக்ஷன்ஸ்னு இந்த மாதிரி இன்கம் டேக்ஸ் ஆக்டுடைய ப்ரொவிஷன்ஸை கம்ப்ளை பண்ணதை பற்றி டீட்டெயில் ரிப்போர்ட்டு இந்த ஃபார்ம் 3CDயில் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் பர்டிகுலர்ஸில் கொடுக்கணும். இதில் டோட்டலாக 44 கிளாஸஸ். ஸோ 44 கிளாஸஸ்னால் நடுவில் 1 or 2 கிளாஸஸ் வந்து விட்டுருக்கும். மேபி அது வந்து அமெண்ட்மெண்ட்டில் அந்த கிளாஸை எடுத்திருப்பாங்க. ஸோ இந்த 44 கிளாஸஸ் மட்டும்தான் இங்கே நமக்கு பின்னாடி வரக்கூடிய ஒரு பெரிய போர்ஷன் சொல்லலாம். ஸோ 17 பேஜஸ் கிட்டக்க நமக்கு நார்மலாக அந்த ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் வந்துச்சு. மீதி இருக்கிறதுல பார்த்திங்கன்னா 17க்கு அப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 30 to 35 பேஜஸ் ஃபுல்லாகவே இந்த கிளாஸ் 44 கிளாஸஸ் ஃபார்ம் 3CDயோடையது தான் இருக்கும். பார்ட் ஏல அசஸி பற்றின இன்ஃபர்மேஷன் அப்படின்னு பார்த்தோம். அசஸியோடைய நேமு, அட்ரஸ்ஸு, பேனு, இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் இருக்கும். ஸ்டேட்டஸ், பட் இது ஸ்டேட்டஸுங்கிறது வந்து ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் இல்லை, இதெல்லாமே கொடுத்துருப்பாங்க. அசஸி வந்து இண்டிவிஜுவலாக HF அந்த மாதிரி கொடுக்கணும், ப்ரீவியஸ் இயர், அசஸ்மெண்ட் இயர். ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் ஒரு 8 கிளாஸஸில் கவர் ஆகிடுது. சில கிளாஸஸில் பார்த்தீங்கன்னா கிளாஸ்க்குள்ளே சப் கிளாஸஸ் இருக்கும், A and B அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக படிக்கணும். அடுத்தது பார்ட் பியில் மீதி இருக்கிற கிளாஸஸ் 44ல் 8 போக மீதி இருக்கிறது 9லேருந்து 44 வரைக்கும் இருக்கிறதுல நிறையா பாயிண்ட்ஸ் இருக்கும். இது ஒவ்வொரு கிளாஸ்லேயும் என்ன சொல்கிறாங்க, இந்த கிளாஸில் என்ன ரிப்போர்ட் பண்ணுறோம் அப்படிங்கிற இந்த கிளாஸ் நம்பரும் அதுக்குள்ளே இருக்கிற டீட்டெயில்ஸும் அதுக்குள்ளே எத்தனை சப் கிளாஸஸ், என்னென்ன பர்டிகுலர்ஸ், இது எல்லாமே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக படிக்கணும். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் கொஸ்டின் கேட்பாங்க. ரொம்ப முக்கியமான ப்ரொவிஷன் இது எல்லாமே. ஸோ இப்போ கிளாஸ் நம்பர் 11, 12, 13 பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு ABCDF வரைக்கும் சப் கிளாஸஸ் இருக்கும். ஸோ இப்போ இதில் ஏதாவது ஒரு கொஸ்டின் நமக்கு எஸ் அப்படின்னு ஆன்சர் வருதுன்னா அதுக்கு ஃபர்தராக டீட்டெயில் கொடுக்கணும், அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. இப்போ மெத்தட் ஆஃப் அக்கௌண்டிங் எம்ப்ளாய்டு என்ன மெத்தட் ஆஃப் அக்கௌண்டிங் ஃபாலோ பண்ணுறாங்க, இதை பற்றி கிளாஸ் 13ல் சொல்கிறாங்க. அந்த மெத்தட் ஆஃப் அக்கௌண்டிங்கில் ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா, அப்படி சேஞ்சஸ் வந்து அஃபர்மேட், அதுக்கான கொஸ்டின் வெதர் தர் இஸ் எனி சேஞ்ச் இன் மெத்தட் ஆஃப் அக்கௌண்டிங்னு சொல்கிறாங்க இல்லையா, இதுக்கு ஆன்சர் அஃபர்மேட்டிவ்னா என்ன, இதுக்கு எஸ் ஆர் நோ, இதில் எஸ்ன்னு ஆன்சர் இருந்தால் அந்த டீட்டெயில்ஸை கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரி ஒன்றுக்கு லிங்காக இருக்கிற மாதிரி தான் சப் கிளாஸஸ் எல்லாமே இருக்கும். அடுத்தது வேல்யூவேஷன் ஆஃப் க்ளோசிங் ஸ்டாக்குக்கு என்ன மெத்தட் அடாப்ட் பண்ணுறோம், இந்த மாதிரி எல்லா கிளாஸஸும் 1 by 1 அடுத்தடுத்து இருக்கும். இதில் கிளாஸ் நம்பர் பார்க்கணும், அந்த கிளாஸில் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறதும் டீட்டெயில்டாக பார்க்கணும். இப்போ சில கிளாஸஸ் வந்து நடுவில் மிஸ் ஆகிருக்கும். ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த நம்பர் வந்து ஏதாவது மிஸ் ஆகிருக்கு அப்படின்னா அது அமெண்ட்மெண்ட்டில் அதை டெலீட் பண்ணியிருப்பாங்களா இருக்கும். ஸோ அப் டு 44 கிளாஸஸ் வரைக்கும் ஃபார்ம் 3CDயில் ரிப்போர்ட் பண்ணணும். ஸோ இந்த ஃபார்ம் 3CDயோட ஃபார்மெட் 44 கிளாஸஸும் முடித்த உடனே நமக்கு அடுத்தது இல்லஸ்ட்ரேஷன் புக்கில் கொடுத்துருக்காங்க. இந்த இல்லஸ்ட்ரேஷன் பார்த்திங்கன்னா ஒரு வெரி சிம்பிள் இல்லஸ்ட்ரேஷன்ஸாக தான் இருக்குது. ஒரு 5 இல்லஸ்ட்ரேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் டேக்ஸ் ஆடிட் அப்ளிகபிலிட்டி பற்றி ஃபஸ்ட்டு கொஸ்டின். ஸோ ஒரு அசஸி அவங்க என்ன பிஸ்னஸ் பண்ணுறாங்க, என்ன ப்ரொஃபஷன் பண்ணுறாங்க, அதில் டேக்ஸ் ஆடிட் அப்ளிகபிளா இல்லையா அப்படின்னு சொல்கிறது. அதே மாதிரி தான் அடுத்த கொஸ்டினும்.
இந்த அசஸியுடைய கேஷ் ரிசிப்ட்ஸு, டோட்டல் ரிசிப்ட்ஸு, பேமெண்ட்டும் அதே மாதிரி கேஷு, நெஃப்ட்டு, டோட்டல், கேஷ் அதில் எத்தனை பர்சன்டேஜ் எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்துட்டு டேக்ஸ் ஆடிட் தேவையா அந்த மாதிரி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போ அடுத்த இல்லஸ்ட்ரேஷன் பார்த்தோம்னா மோர் தேன் ஒன் பிஸ்னஸ் ஒரு அசஸி கேரி ஆன் பண்ணுறப்ப அங்கே டேக்ஸ் ஆடிட் அப்ளிகபிலிட்டியை எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறது இந்த தேர்ட் இல்லஸ்ட்ரேஷனில் கொடுத்துருக்காங்க. அண்ட் இல்லஸ்ட்ரேஷன் 4.5 பார்த்தோம்னா ஃபார்ம் 3CD எப்படி இன்ஃபர்மேஷன் சப்மிட் பண்ணணும் அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. ஆஸ் அ டேக்ஸ் ஆடிட்டராக என்னென்ன ரிப்போர்ட்டிங் ரெக்குயர்மெண்ட்டு இந்த கொஸ்டினில் நமக்கு இருக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அதுக்கான பர்டிகுலர் கிளாஸை நம்ம இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணணும். இப்போ இந்த கொஸ்டினில் ரிப்போர்ட்டிங் ரெக்குயர்மெண்ட் கிளாஸ் 21B படி பண்ண வேண்டியது இருக்குது. அடுத்தது 34A அப்படிங்கிறப்ப அதில் என்னென்ன டீட்டெயில்ஸ், 34B தான் டீட்டெயில்ஸ் எல்லாம் சொல்லணும். இல்லஸ்ட்ரேஷன் 5ம் அதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. 3CD இங்கே கொடுத்துருக்குற இன்ஃபர்மேஷன் பேஸ் பண்ணி எப்படி என்ன சப்மிட் பண்ணணும், ஃபார்ம் 3CD எப்படி ஃபில் பண்ணணும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு அந்த கொஸ்டினை நம்ம அப்சர்வ் பண்ணுறோம். எந்தெந்த அப்ளிகபிள் கிளாஸஸ் இருக்குது, ஃபார்ம் 3CD எந்தெந்த கிளாஸஸில் இந்த கொஸ்டினுக்கு அப்ளிகபிள். ஸோ இப்போ இங்கே கொடுத்துருக்குற கொஸ்டினில் கிளாஸ் 31A, 31C, 34AB இந்த கிளாஸஸ் படி டேக்ஸ் ஆடிட் ரிப்போர்ட் ஃபார்ம் 3CD நம்ம ரிப்போர்ட் பண்ண வேண்டியது இருக்கும். ஃபஸ்ட் அது என்னென்ன கிளாஸஸ்ன்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா ஒவ்வொரு கிளாஸையும் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஸோ 31A என்னென்ன பர்டிகுலர்ஸ் எல்லாம் அதில் ஃபர்னிஷ் பண்ணணும் அப்படிங்கிற அந்த டீட்டெயில்ஸ் அதை காமிக்கணும். அதே மாதிரி 31C என்ன கிளாஸஸ்லாம் அப்ளிகபிள்னு சொன்னோமோ அதை ஃபர்தராக இங்கே எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரியான இல்லஸ்ட்ரேஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. CMA ஃபைனல் டைரக்ட் டேக்ஸ் பேப்பரில் டேக்ஸ் ஆடிட் அப்படிங்கிற புது டாபிக் ஆட் பண்ணியிருக்காங்க. டிசம்பர் 2025 எக்ஸாமில் இருந்து இந்த டாபிக் அப்ளிகபிள் அப்படிங்கிறதும் இன்ஸ்டியூட் நோட்டிஃபிகேஷனில் சப்ளிமெண்ட்ரியில் கொடுத்துருக்காங்க. இதிலிருந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நம்ம இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற ஒரு ஓவர்வியூ பார்த்தோம். இதை மறக்காமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு இந்த டாபிக் ஆட் ஆகிருக்கிறது தெரியாமல் இருந்தால் அவங்களும் இதை ரெஃபர் பண்ணி படிக்கட்டும். நம்ம அடுத்து ஒரு டாப்பிக்கில் மீட் பண்ணலாம்.